Hi friends, welcome to YouTube Tips Tamil channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, அதாவது நீங்க beginner YouTuber-ஆ இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு கமெண்ட் எப்படி பின் பண்றது அப்படிங்கறது தெரியாது. குறிப்பா உங்களுக்கு வரக்கூடிய கமெண்டா இருக்கட்டும் அல்லது நீங்க உங்களுடைய சேனல்ல பண்ணக்கூடிய கமெண்டா இருக்கட்டும், இது எப்படி பின் பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாம இருக்குது. அத பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுறது மாதிரி எல்லா வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துரும் guys. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சேனலுடைய அக்கௌண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு மேலே அந்த பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கமெண்ட் இருக்குது, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு எல்லா கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் குறிப்பிட்ட கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பின் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் எடுத்துக்கலாம். ஹைலைட்டட் கமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வாழ்வியல் அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஷார்ட்ஸ்க்கும் தமிழில் உண்டு பண்ணமா தமிழ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கமெண்ட் வந்து இப்போ நான் பின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே 3 டாட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இங்கே பின் அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பின் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னொரு இன்டிமேஷன் ஷோ பண்ணும். பின் திஸ் கமெண்ட் அப்படின்னு ஷோ பண்ணும். என்ன அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் யூ ஆல்ரெடி பின் தி கமெண்ட் திஸ் வில் ரீப்ளேஸ் இட். நீங்கள் ஆல்ரெடி ஒரு கமெண்ட் பின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் ஆகிக்கும், ரீப்ளேஸ் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பின் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு மாதிரி நம்ம லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுது பார்த்தீங்களா, பின்னடு பை யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்ட்டு ஷோ பண்ணுது. ஸோ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலோடைய அக்கௌண்ட்லேருந்து எனக்கு வந்து இருக்கக்கூடிய கமெண்ட்டை இங்கே வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின் பண்ணணும். 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி பின் பண்ணனால நமக்கு வந்து இங்கே அன்பின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் எந்த ஒரு கமெண்ட்டும் பின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி பின் பண்ணியிருக்கக்கூடிய கமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அன்பின் பண்ணிக்கலாம். கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவில் நான் பண்ணியிருக்கக்கூடிய கமெண்ட் எப்படி பின் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நம்ம பர்டிகுலர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய சேனல் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு வீடியோஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து ஒரு வீடியோ நான் ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கக்கூடிய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோ கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பின் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணியிருக்கக்கூடிய கமெண்ட் வந்து பின் பண்ண போகிறேன். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய சேனலுடைய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி உங்களுடைய வீடியோ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ரீப்ளேஸ் ஆயிரும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பின் பண்ண இன்னொரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு இது பண்ண பார்த்தீங்களா, அது வந்து கீழே போயிடுச்சு. வாழ்வியல் அப்படிங்கிற சேனல் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து கீழே போயிடுச்சு. இப்போ நான் சேனலில் பண்ணியிருக்கக்கூடிய கமெண்ட் வந்து பின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கமெண்ட் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணணும். உங்களுக்கு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கைஸ். ஸோ கைஸ், ஸ்க்ரீன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பின் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய கமெண்ட்டாக இருக்கட்டும், இது எப்படி பின் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கைஸ். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்ல மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் கைஸ். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.